Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியாராகம் ரசிகர்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஷாக்கிங் நியூஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நேற்று எபிசோடெலாம் பார்த்தவங்க ரொம்பவுமே ஷாக்கிங் ஆகிருப்பீங்க. இப்படி ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்களே, நல்லா தானே சீரியலோட ஸ்டோரி ட்ராக் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் நெகட்டிவாக கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் உங்கள் எல்லாரும் நடுவில் வந்திருக்கும். பட் எனக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நேற்று எபிசோடை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஜானகி வந்து தலையில் அடிப்பாங்க, அடித்ததுக்கப்புறமா வந்து மாயா வந்து எழுப்பி பார்ப்பாங்க. மாயா வந்து அப்படியே இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் போயிடுவாங்க. பட் பார்த்திங்கன்னா ப்ரொமோலாம் என்ன வந்துச்சு, அவங்க வந்து புதைக்கிற மாதிரி வந்துச்சு. உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்ன அவங்க போயிட்டாங்க புதைக்காமலே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்க வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கார்த்திக் கிட்டக்க யாருமே இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜானகி வந்து தலையில் அடித்ததை வந்து நம்ம லிங்கம் வந்து பார்த்துருப்பாரு பார்த்திங்களா ஜன்னலில் இருந்து. அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடு பார்த்தவங்க. ஸோ ஜானகி மாயாவை இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க பார்த்திங்களா. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ஒரு வேளை உயிரோடு இருந்து லிங்கம் அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது ஜானகியையும் ரகுராம் குடும்பத்தையும் அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லிங்கம் வந்து ஒரு வேளை கார்த்திகை கொண்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ஏற்பட்டுச்சு. பிகாஸ் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், புதைக்கிறதா இருந்தால் அவங்க அப்பயே செக் பண்ணிவிட்டு புதைச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா, நடுவில் எதுக்காக அந்த கேப் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு, இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஆல்சோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ எபிசோட் ஆகுமோன்னு நினச்சாலே பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சுற்றுது. எனக்கு தெரிஞ்சு சந்தியாராகம் சீரியலோட ஸ்டோரி எப்பயுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இதை வச்சு ஸ்டோரி இழுக்க சான்சஸ் கிடையாது. ஒருவேளை நான் நினச்ச மாதிரி நீங்களும் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.